வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆன உடனே ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். இது மெயினே இந்த தக்காளி தான். தக்காளி கண்டிப்பாக சேர்க்கணும். தக்காளி சேர்த்தா தான் வெண்டைக்காய் அந்த வளவளப்பு இல்லாமல் வெண்டைக்காய் உடையாமல் வரும். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்தவுடனே 1/4 கிலோ வெண்டைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டிருக்கேன். தூள் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டால் கரையாது. ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி சேர்த்த உடனே அந்த வளவளப்பே இல்லை பார்த்தீங்களா? அந்த வெண்டைக்காயோட வளவளப்பே இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காயோட கலரும் மாறாமல் இருக்கும். அதை கிண்டிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து கிளறி விட்றேன். இப்போ மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். காய் ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 டைம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா அடிக்கடி கிளறி விடணும், அண்ணா அடி பிடிக்கும். இப்போ 3/4 வாசி காய் வெந்துருச்சு. இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது 2 மட்டும்தான் இதுக்கு மசாலா. இதுவே போதும். சாம்பார் பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும் வெண்டைக்காய்க்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. பிளேட்டை போட்டு மூடி ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப நான் எடுத்து கிளறி விட்றேன். இப்போ காய் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் கலரும் மாறலை, வெண்டைக்காய் எதுவுமே உடையவும் இல்லை, நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு அதிக பொருள் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன பொருள் மட்டும் போட்டாலே போதும். ஆயிலும் அதிகம் தேவையில்லை. பார்த்திங்களா, வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.